சமைச்சு தர சொல்லி வந்து சந்திரசேகர் வந்து கேட்குறாரு. அதுக்கு பொண்ணு யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் சமைச்சு தரட்டும், நீங்கள் வேணால் உங்களை சமைச்சு சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு பவானி கிட்ட சொல்லிடுறாரு சந்திரசேகர். அதன்படி வந்து பவானி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் சமையல் செய்கிறாங்க. சந்திரசேகர் அப்புறம் வந்து நம்ம சண்முகம் எல்லாருமே சாப்பிட உட்காராங்க. குழந்தை சிவானி ஓடி வந்து இவங்க கூட உட்காந்துக்கிறா. அப்போ வந்து சக்தி, நீ சாப்பிடலையா, நான் சாப்பிடுவேன் எப்படி அப்படின்னு சொல்லி சக்தி வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போ இந்த 4 பேருக்குமே பொண்ணி சமையல் பண்ணி போடுறாங்க. அடுத்து வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொண்ணி வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து என்னம்மா நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லை மாமா, நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் நான் சமைச்சு கொடுத்தேன் மாமா, வேறு யாருக்காகவும் கிடையாது. அதனால் நான் சமைச்சு கொடுத்துட்டேன், என் கடமை முடிச்சு நான் போகிறேம்மா. என்னம்மா நீ எங்களுக்கெல்லாம் வந்து பசியாற்றிட்டு நீ பசியோடு இருக்கியம்மா அப்படின்றாரு. பரவாயில்ல மாமா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, என்னாச்சு சமையல் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுந்தரம், முடிஞ்சிச்சுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க. பவானி செஞ்ச சமையல் வந்து யாருக்குமே பிடிக்கல, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சுந்தரம் வந்து அவங்க மட்டும் சூப்பராக செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே சுந்தரம் ஒரு ஐடியா பண்ணுறாரு. எப்படியாவது வந்து இந்த பொண்ணியை வீட்டை விட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே டைவர்ஸ் பேப்பர் எடுத்துன்னு வந்து பொண்ணுக்கிட்ட சைன் போட சொல்கிறாரு. இந்த வீட்டில் நீ வந்து பண்ண வேலைக்கு எல்லாமே வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணையும் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, இந்த 3 மாதம் டைம் கேட்குறாங்க பொண்ணு. இந்த 3 மாதத்துக்குள்ளே நீ வந்து நிரூபிக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவங்களும் போயிடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை உடனே வந்து சக்தி செமைய டென்ஷன் ஆகிறாரு. என்ன தான் மாமா நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், எங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் பண்ண சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டேனா, எதுக்காக டைவர்ஸ் பேப்பர்லாம் பொண்ணுக்கிட்ட சைன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து என்ன மாப்பிள்ள நீங்கள், நான் சைன் பண்ணும்போதெல்லாம் சும்மா தானே நின்றுட்டு இருந்தீங்க, சும்மா ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மாப்பிள்ள நீங்கள், நான் இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு புரியலையா, அவள் எப்படி நிரூபிக்க போகிறதில்ல, அப்புறம் அவள் எப்படி இந்த வீட்டில் இருப்பா, எப்படியும் போயிட போகிறா, அப்போ உங்கள் வாழ்க்கையை நான் தானே பார்க்கணும், அதனால தான் நான் சைன் வாங்கினேன், இதில் என்ன தப்பு இருக்குது, சரி டைவர்ஸ் பேப்பரில் ஒருத்தர் சைன் பண்ணால் போதுமா அப்படின்னா, இல்லை மாப்பிள்ள நீங்களும் தான் சைன் பண்ணணும், நானும் சைன் பண்ணணும்ல, அப்போது நான் சைன் பண்ணலன்னா அந்த டைவர்ஸ் பேப்பர் எப்படி செல்லுபடி ஆகும் அப்படின்னு அதிர்ச்சியடை. இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் சரி எக்காரணம் கூட நான் டைவர்ஸ் பேப்பரில் சைனே பண்ண மாட்டேன், அப்போது அந்த டைவர்ஸ் பேப்பருக்கு எந்த வேல்யூமே கிடையாது, நீங்கள் டைவர்ஸ் பேப்பரில் அவகிட்ட சைன் வாங்கி வச்சுட்டு அவளுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆகிடுமா, நானும் சைன் பண்ணணும், அப்போ தான் டைவர்ஸ் ஆகும். பொண்ணியே நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்கள் எப்படி இதில் முடிவு எடுக்கலாமாம்மா, என் விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முதல் நீங்கள் யார் அப்படின்னோடனே, என்ன மாப்பிள்ள என்ன போய் இப்படி சொல்கிறீங்க, பாத்தியாப்பா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, கொஞ்சமாவது பாரு வந்து பவானி அப்படின்னோடனே, என்ன நீ மாமாவை ஏற்று பேசுகிற, வேறு என்ன பேசுவாங்க, அவர் விஷயத்தை தலையிட்டால் நான் தப்பு தானே, அதே மாதிரி என் பர்சனல் விஷயத்தில் அவர் ஏன் தலையிடுறாரு, இதுவும் தப்பு தானே, சரி எல்லாம் முன்னாடி மாமா அவமானப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியாக இருந்தேன். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நான் எக்காரணம் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணவே மாட்டேன், பொண்ணியே சைன் பண்ணி கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு செமைய டென்ஷன் ஆகிற சுந்தரம். உடனே வந்து இங்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காரு. அப்போ சந்திரசேகர் வந்து என்னப்பா அப்படின்னோடனே, இந்த மாமா என்ன பண்ணுறாரு எனக்கே ஒன்றும் புரியல, பொண்ணியை டார்கெட் பண்ணி ரொம்ப வந்து துன்புறுத்துறாரு, எனக்கு இதை தாங்கிக்க முடியல, அவர் ஏதாவது பண்ணலான்னா அக்காவை பார்த்துட்டு நான் யோசனை பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துடுறேன். என்ன சக்தி, நீ இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம், அங்கே அவர் வந்து டைவர்ஸ் பேப்பரை எடுத்து கொடுக்கும்போதே அந்த டைவர்ஸ் பேப்பர் வாங்கி நீ கிழிச்சு போட்டிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, நீ அப்படி பண்ணாத தப்பு தானே சக்தி, நான் என்ன பண்ணுறது, அக்காவை பற்றி யோசிக்கணும்ல, மாமாவை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணால் அவர் ஏதாவது போயிட்டாருன்னா வீட்டை விட்டு, அப்புறம் இப்போ அக்கா நிலைமை என்ன ஆகும், அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அந்த அமைதியை வந்து இவர் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா எனக்கு அப்படின்னோடனே, இங்கே பாரு சக்தி, நீ அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவளோட வாழ்க்கை என்ன ஆனாலும் வந்து அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அதனால் நீ அவருக்கு பயந்து நீ அமைதியெல்லாம் இருக்காத, இந்த மாதிரி விஷயத்துலலாம் உடனே கேளு, இல்லைன்னா அவர் அவ்வளோதான், உன் வாழ்க்கையில் எல்லா முடிவும் அவர் எடுக்க ஆரம்பிச்சிடுவார், அப்புறம் நீ எடுக்க முடியாது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் அதுக்கப்புறம் சந்திரசேகரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சக்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பாரு சக்தி, நீ வந்து இப்போ சொல்லிட்டு வந்தது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இருந்தாலும் பொண்ணு எதிர வந்து நீ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு அறிவுரை சொல்கிறாங்க. சக்தி யோசிக்கிறது முடியும்.